ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் சிவராத்திரி வாழ்த்துக்கள். அம்மா வைஜெயந்திராஜன் அம்மா அவர்கள் ரொம்ப சிறப்பா சிவராத்திரிக்கு உண்டான அந்த கருத்துக்கள் எல்லாம் எதற்காக இந்த நாளை வைத்திருக்கிறோம், இத்தனை நாளும் இந்த ஒரு நாள் என்ன பலன் கொடுக்கிறது அப்படின்னு எல்லாம் முழு விளக்கமாக அதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த சிவராத்திரினால சிவனை யாரெல்லாம் எப்படி பூஜை செய்தார்கள், இலக்கியங்களில் எப்படியெல்லாம் இருக்கின்றன, திருமுறைகளிலும் திருவாசகத்திலும் திருமந்திரத்திலும் சிவானந்த லகரியிலும் சௌந்தரிய லகரியிலும் எப்படியெல்லாம் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். பொருள் இன்பம் மட்டுமல்ல, அதற்கு பிறகான வீடு பேற்றையும் தருபவன் சிவன். அத்தனை நலன்களையும் மக்களுக்கு அள்ளி தருபவன் என்பதால் இந்த நாளில் முழுமையாக இந்த இரவு முழுவதும் நாம் விழித்திருந்து அவனுடைய நாமங்களை உச்சரிப்பதிலும் பஜனையை பாடுவதிலும் அந்த நினைவுகளில் தோய்வதிலும் பலரும் பல வருடங்களாக பல நூற்றாண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க. கடவுளை அரூபமாகவும் உருவமாகவும் உருவமாகவும் நம்ம இதுல நாம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த கடவுளை இந்த இதுல நம்ம எப்படியெல்லாம் இவங்க சொல்றாங்க அப்படின்னா, எங்கும் நிறை கடவுளை காண நமக்கு இயலாதிருப்பது ஏன் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. எங்கும் நிறைந்திருக்கிறான் கடவுள், ஏன் அவனை நம்மால் பார்க்க முடியல? தோற்றத்துக்கு அப்பாலும் இருப்பவன் கடவுள் ஒருவனே. அவனைத்தான் நாம் சதா கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அவனை நாம் அங்கீகரிப்பதும் இல்லை. நம்முடைய மனதில் அதை கோணலாக வேறு கருவியாக கொண்டு திரிவுபட்ட தோற்றத்தில் அவனை நாம பார்க்கிறோம். அப்படிங்கிறது தான் அதனுடைய காரணமாகும். இப்படி இந்த நிலைமையில் இருக்கும்போது பக்தியும் தியானமும் மூச்சு பயிற்சியும் முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதான் என்ன சொல்லுவாங்க, பஜனை பாடணும். பஜனை பாட வராவிட்டால் நல்லவரோடு சேரணும். அதுவும் பண்ண முடியலையா, ஏன் அவங்க என்ன சொல்றாங்க அந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த எளிமையான பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு காய்ச்சப்படாத பாலில், ஒரு தயிரை உறைவிடப்படாத ஒரு பாலில், கடையப்படாத பாலில் அதற்கு உள் நெய் ஒளிந்திருக்கிறது. அந்த பாலில் எப்போது தயிரை உறையூற்றுகிறோமோ, எப்போது அதை கடைகிறோமோ, எப்போது அது வெண்ணெயாக திரள்கிறதோ, அதற்கு பிறகு நெய்யாக மாறுகிறது. நம் மனமும் அது போல்தான். ஒவ்வொரு நிகழ்வாக கடந்து கொண்டு வரும்போதுதான் அந்த ஆன்மீக பக்குவ நிலைக்கு வர முடியும். அதை பக்தி என்னும் ஒரு காரணத்தை காட்டி இந்த பாதை வழியாக நீ செல்வாயாக அப்படிங்கிறத முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. நாம என்ன பண்றோம், சின்ன குழந்தைக்கு அம்மா உணவு ஊட்டும் போது இங்க பாரு நிலா தெரியுது பாரு அப்படின்னு சொல்லி உணவு ஊட்டுவாங்க. அந்த குழந்தைக்கு நிலவுன்னா சின்ன வயசுல தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா வளர்றப்பதான் அம்மா விரலை மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியும். அப்புறம் தான் அம்மா காட்டுற அந்த நிலவை பார்க்க முடியும். நம்முடைய நிலை இப்போ அது போலத்தான் இருக்கிறது. நமக்கு இதை பாருங்கள் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு இடத்தில், அதாவது உலகம் முழுக்க இருக்கும் அந்த பேராற்றல், அந்த இப்ப அம்மா சொல்றதுக்கு இப்போ கொஞ்சம் சொல்றது, அந்த ஜோதி வடிவாக இருப்பவனை காண்பது அப்படிங்கிறது எங்கிருந்தாலும் காண முடியும். எப்படி பார்க்க முடியும்?
மனது அப்போ தூய்மையாக இருக்க வேண்டும். அதை தூய்மைப்படுத்த என்ன செய்யணும்? இப்போ பாத்திரங்கள் இருக்கு, ரொம்பவும் அழுக்காக இருக்குது. அதாவது சாம்பார், ரசம், இல்லைன்னா பால் காய்ச்சின பாத்திரம் அப்படின்னு ஏதோ ஒரு பாத்திரம் அது கரை படிந்து இருக்கிறப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம்? படிந்திருக்கும் அதை அகற்றுவதற்கு முதல்ல தண்ணியில கொஞ்சம் நனைய வைக்கணும். நனைய வச்ச பிறகு அதுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நீங்கும். அதற்கு பிறகு அதை ஒரு பழைய காலத்துலன்னா சாம்பல் பூசி தேங்காய் நாரை வச்சு தேய்ப்பாங்க. இப்போ கெமிக்கல் எல்லாம் கலந்த விம்மோ சோப்பு லிக்விடோ ஏதோ வந்தது, அதுக்கு பிறகு அதை பண்றோம். ஏதோ ஒரு வகையில் அதை தூய்மைப்படுத்தி அப்புறம் தண்ணீரை ஊற்றி தூய்மைப்படுத்தும் போது அந்த பாத்திரம் பளபளப்பாகிறது. நம் மனமும் அதுபோல்தான். நாம் பிறக்கும் போது அவ்வளவு சுத்தமான மனதுடன் பிறந்திருந்தோம். சிவரூபமாகவும் சக்தி ரூபமாகவுமாவே நாம பிறந்திருக்கிறோம். ஆனா மாயை என்னும் வேற வேற மலங்கள், அந்த மாசுக்கள் வந்து நம்மை சேரும் போது நம்முடைய உண்மையான இயல்பு என்ன என்பது நாம் அறியாமல் போய்விடுகிறோம். அப்படி ஆகும் போது அதை சரி செய்வதற்கும் அந்த மாசை போக்கி முதலில் அதில் இருக்கும் திரையை அகற்ற வேண்டும். பிறகு அந்த மாசை நீக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் வெளியில் இருக்கும் ஜோதியும் உள்ளே இருக்கும் ஜோதியும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த பேருணர்வை நம்மால் அடைய முடியும். அதற்கு பல காலங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு வாய்ப்பாக இன்றைய சிவராத்திரியை நாம் எடுத்துக்கொள்கிறோம். நம் மனதை தூய்மைப்படுத்தி இறை பேராற்றலோடு நாம் ஐக்கியப்படுத்துவதற்கு இந்த பிண்டத்தில் இருந்து அண்டரூபத்தில் இருக்கும் உள்ளிருக்கும் சக்தியையும் அண்டத்தில் இருக்கும் சக்தியையும் இணைக்கும் ஒரு கருவியாக இன்றைய சிவராத்திரியை மேலோர்கள், ஆன்றோர்கள், பெரியோர்கள் வைத்து சொல்லிக் கொடுத்திருக்கும் நாளில் நாம் இன்று சந்திக்கிறோம். அண்டங்கள் அனைத்துமே சிவசக்தி மயமாக இருக்கின்றன. சிவன் என்னும் போதே சக்தி வந்து விடுகிறாள், சக்தி என்னும் போதே சிவன் வந்து விடுகிறார். இத என்ன சொல்லணும்னா, ஆணும் பெண்ணும் சமம் என்பதை சிவன் தன்னுடைய அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்திலேயே காட்டியிருக்கிறார். சிவன் என்றால் வெண்மை நிறமானவன், கங்கை தலையில் சூடியிருப்பவன், உடம்பில் பாம்புகளை அணிந்திருப்பவன், உடல் முழுக்க சாம்பலை பூசி இருப்பவன், சுடுகாட்டில் இருப்பவன் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். நீ எதை பிறக்கும் போது எதை எடுத்து வருகிறோம், போகும்போது எதை எடுத்துக்கொண்டு போக போகிறோம் என்ற அந்த நிலையை காட்டும் போது சிவன் நமக்கு பற்றுக்கோடாக இருக்கிறான். சிவனை வணங்குபவர்கள் அனைவருமே என்ன சொல்றாங்க? இந்த நிலம் போதும், படுப்பதற்கு இந்த நிலம் போதும், உண்ணுவதற்கு நதியில் ஓடும் நீர்கள், அந்த நீர்நிலையிலிருந்து கிடைக்கும் நீர் போதும், இந்த வனங்களில் இல்ல காடுகளில் இருக்கும் மரங்களில் இருக்கும் கனி அதை சாப்பிட்டால் போதும், உடை ஏதோ ஒரு ஆடை. இப்படி வாழ்ந்தவர்கள் அப்போது இருந்தார்கள். இப்போது நாம் என்ன செய்கிறோம்? நீர்நிலைகளை மாசுபடுத்தி விடுகிறோம். அந்த நீரை அருந்த முடியாது. மினரல் வாட்டர் தான் இப்பெல்லாம் நமக்கு இருந்துட்டு இருக்கு. எல்லா நீரும் நமக்கு சொந்தம் என்பது இப்போ இல்லை. வனங்கள் முழுக்க இருந்த மரங்களிலிருந்து கனிகளை நாம் உண்போம், அதுவும் நமக்கு இப்போது இல்லை. எங்கு வேணாலும் படுத்துக் கொள்ளலாம், நிலமே நம் வீடு, அங்கே படுத்திருப்பது ஆனந்தம் என்று வாழ்வை துறந்து துறவு மனப்பான்மையில் இருந்து வைராகியத்தில் இருப்பவர்கள் சொல்லிக் கொடுப்பது அது. அது எல்லாம் கடந்து வேறு எங்கோ ஒரு தூரத்தில் நாம் இருக்கும்போது இந்த சிவராத்திரியில் அவை அனைத்தையும் நாம் நினைவு கூறலாம் அப்படின்னு நம்ம இந்த நாளை தேர்ந்தெடுத்து இந்த நினைவுகளை நாம் நமக்குள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். சிவம் அப்படின்னா சேதனம், சக்தி என்பது அசேதனம். இரண்டும் இணை பிரியாது, அறிவு பொருளும் ஜட பொருளும் இணை பிரியாது இந்த
உலகம் முழுக்க இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நம் மானுட அமைப்பை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சேதனமும் அசேதனமும் கலந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். உடல் அறிவில்லாதது அசேதனம். ஆனால் அறிவு சொரூபமாகி ஆத்மாவில் பிரகாசிக்கிறது. இயற்கையிலேயே எங்கே திரும்பி பார்த்தாலும் இது எல்லாமே நமக்கு கண்கூடாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தீ எரிகிறது, காற்று அடிக்கிறது, மழை பெய்கிறது, பூமி சுழல்கிறது, பருவம் மாறுகிறது, அண்டங்கள் இயங்குகின்றன, உயிர் வாழ்வன தோன்றி மறைகின்றன. இவை அனைத்துமே சக்தியும் சிவமும் இணைந்த வடிவாக இயற்கை ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதை பார்க்கும் கண்கள் மட்டும்தான் நமக்கு தேவையாக இருக்கிறது. நாம் அனைவருமே இந்த இரண்டும் கலந்த சொரூபங்களாகவே இருக்கிறோம். அதை நாம் உணர வேண்டும். அதை உணர்வதற்கு இந்த நாளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எது மாயை, எது மாயை இல்லை என்று பிரித்துணர்வதை அறிய வேண்டும். அருளாளர்கள் அனைவரும் இதையேதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாவதும் அறிகிறார். அன்பே சிவமாவதாவதும் அறிந்த பின் அன்பே சிவமாய் உமதிருந்தாரே. 10வது திருமுறையில் திருமூலர் திருமந்திரத்தில் இதை குறிப்பிடுகிறார்கள். அன்பே சிவம். திருமூலர் பல வகையான 12 திருமுறைகளில் ஒவ்வொருவரும் திருஞான சம்பந்தரும், அப்பரும், மாணிக்கவாசகரும், சுந்தரரும் பாடிய தேவாரங்கள், மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகம், இவையெல்லாம் சொல்லிய விதத்திலிருந்து இவருடையது மாறுபட்டது. சித்தர் அல்லவா? இதுல முதல் பாடலா அவர் குறிப்பிடுறது, ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னரும், நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தான், 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்தெட்டே. அன்பே சிவம் அப்படிங்கறத அந்த பாடல்ல சொல்லி இருக்கிறோம். அது திருமந்திரத்தில் வந்த 10ஆம் திருமுறையில் திருமூலர் குறிப்பிட்ட பாடல். அன்பும் சிவம் வேறு வேறு இல்ல. முதல்ல நமக்கு தெரியல, அது ரெண்டும் அதுதான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ரெண்டும் அதுதான், அன்பும் சிவமும் வேறு வேறு இல்ல, ஒன்றுதான் என்று அறியும் போது அன்பே சிவமாய் நம்மால் அமர்ந்திட முடியும். அந்த திருமூலர் 10ஆம் திருமுறையில் முதல் பாடலாக இந்த பாடலை, ஒன்றவன் தானே இரண்டாவதை சொல்றாங்க. ஒன்றவன் அப்படிங்கிறப்போ அவன் ஒரு அத்வைதத்தை சொல்வதமாகவும் இருக்கிறது, ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லுவதாகவும் அதை எடுத்துக்கலாம். இரண்டவன் இன்னருள். இரண்டா இருக்கிறது ஆதிசக்தி, பராசக்தி. சிவனும் சக்தியுமாக இருப்பவன் அவனே. நின்றனன் மூன்றினுள். இத சொல்றப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முக்குணங்களாக இருப்பவன் அவன்தான், பதி பசு பாசம் அதுவாக இருப்பவும் அவன்தான் என்று பல்வேறு விதமாக சொல்றாங்க. 4 உணர்ந்தன், 4ஐயும் உணர்ந்தவன், 4 வகை வேதங்களையும் உணர்ந்தவன் அவன். 5ஐ வென்றவன், நம் 5 வென்றவன். எல்லா 5 தத்துவங்கள் இருக்கின்றன, அதை அனைத்தையும் அறிந்தவன், அதை வென்றவன். 6 விருந்தன். இதுல இந்த 6 விருந்தனன் சொல்லும் போது
பலரும் பல வகையான விஷயங்களை சொல்றாங்க. இதுல நாம ஆறும் விருந்தனன் என்று சொல்லும் போது திருமூலர் பல பாடல்களிலும் மூச்சு பயிற்சியையும் நாடி சுத்து வழியாக செய்வதையும் நம் மூலாதாரத்தில் இருந்து சகசிராரம் வரை 6 சக்கரங்கள் வழியாக வந்து சகசிராரம் மலர்வதையும் அதை குறிப்பிடுகிறார் அவர். இந்த 6ஆக விரிவது 6 சக்கரங்களில் விரிந்து வந்தவன் அவன். எப்படி விரிந்து? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூர வழியாக வரிசையாக வந்து ஆக்ஞைக்கு வந்து சிரசில் 1000 மலர்கள் இருந்து இருப்பது போல சகசிராரமாக மலரும் வடிவாக இருப்பவனும் அவனே. ஏன்னா அங்குதான் சிவனும் சக்தியும் தாண்டவம் ஆடுகிறார்கள். அந்த பிந்துவில், அந்த திரிகோணத்தில் அவங்க அதை பெறுவது போதுதான் நமக்கு பேரானந்தம் நம்முள் மலர்கிறது. சில விஷயங்கள் ஆணும் பெண்ணும் இணைந்து சிற்றின்பத்தில் துய்க்கும் ஒரு இன்பம் நமக்குள் என்ன ஒரு பரவசத்தை தருமோ, மற்ற எல்லா இதையும் மறந்து கொடுக்கும் அந்த சிற்றின்பத்தை, அதனால் கிடைக்கும் பரவசத்தை தனிமையாக இருந்து நம் நாவி கமலத்திலிருந்து அந்த மூலாதாரத்திலிருந்து வரிசையாக ஒவ்வொரு சக்கரங்களாக கடந்து இங்கே அந்த சகசிராரம் மலரும் போது அங்கிருந்து பொழியும் நீர் இருக்கிறது இல்லையா, அந்த பரவசத்தையும் அந்த ஆனந்த லகரியையும் சிவானந்த பெருக்கெடுப்பையும் எப்படி நாம் அறிய முடியும்? உள்முகமாக நோக்கி அத்தனை நாடிகளின் வழியாக ஒரு மின்னல் கீற்றாக கொடி போல் எழுந்து இங்கே மலர்வது என்பது சிவானந்த ஆதிசங்கரர் சொல்றாங்க. சிவானந்த லகரியிலும் சொல்றாங்க, சௌந்தரிய லகரியும் சொல்றாங்க. அதைத்தான் இங்கே திருமந்திரத்தில் திருமூலரும் இந்த 6 விரிந்தனன் என்னும் அதில் குறிப்பிடுகிறார். ஏழும்பர் சென்றனன், ஏழுலகத்திலைக்கும் இருக்கிறவர் அவர். தான் இருந்தான் உணர்ந்தட்டே, அங்கே அனைத்திலும் தான் தான், அந்த 8லும் தான் தான் இருக்கிறான் என்பதை உணரும் விதமாக திருமந்திரத்தில் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். இதை போன்று 3000க்கும் மேலான இந்த பாடல்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு பாடலாக நாம் நினைவு கூற வேண்டும். இன்றைய நாள் இந்த சிவராத்திரி அதற்கு பொருத்தமாக இருக்கிறது. சித்தம் உருக்கி சிவமான் சமாதியில் ஒத்த சிவானந்த தோவாத தேரலை சுத்த மதுவின்ன சுவானந்தம் விட்டுடா நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே. இந்த சமாதி நிலையை நாம் எப்படி அடைவது? அதே மூச்சு பயிற்சியின் மூலம்தான். அதை எடுத்து கொண்டு வந்து இங்கே நிறுத்திந்த சகசிராரம் 1000 தாமரை போல அது மலரும் போதுதான் அது நமக்குள் நிகழ்கிறது. இந்த ஆதார சக்கரங்களை சௌந்தரிய லகரிலையும் அவங்க சொல்லுவாங்க. மகி மூலாதாரே கமபி மணிபுரே உதாவகம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே கிருதி மருதம் ஆகாசம் உபரி மனோபி ப்ரூமத்யே சகலமபி வித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சகரஹசி பத்யா விஹரஷே. சக்தி என்ன பண்றாங்க? சிவனோடு அங்கே கூடிக்க, எங்கெல்லாம் நிலத்திற்கு ஆதாரமாக நம்ம 5 தத்துவங்களை சொல்றோம். நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், 5 தத்துவங்களை நாம சொல்றோம். அண்டத்தில் பிண்டத்தில் இரண்டும் இணைந்து என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது இங்க பாக்குறோம். நாம அதுக்கு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகத்தம், விசுத்தி, ஆக்ஞா, அப்படி இங்கேருந்து ஒவ்வொரு சக்கரங்களாக ஏறி வந்து எல்லா நாடிகளும்
மன்னர் கொடி போல பிளந்து 1000 இதழ்கள் கொண்ட அந்த தாமரை மலரில் தாயே நீ உன்னுடைய பதியாகிய பரமசிவனுடன் ஆனந்தமாக காட்சியளிக்கிறாய் என்று சௌந்தரிய லகரியில் இந்த பாடலில் அவர் குறிப்பிடுகிறார். இது சொல்லு நாம வெளியிலே பூஜை பண்றது போல மனசுக்குள் பூஜை பண்ணும் சமயாச்சாரம் அப்படின்னு இத சொல்றாங்க. இதுதான் எல்லாவற்றையும் கூட சிறந்த பூஜை, மானசீக பூஜை. என்ன சொல்லுவோம், நாம் பேசுவதெல்லாம் அவர்களுக்கு செய்யப்படும் மந்திரமாக இருக்கட்டும். நாம் கையை ஆட்டி செய்யும் வேலைகள் எல்லாம், எழுதுகிறோமா, சமைக்கிறோமா, ஏதோ பண்ணுகிறோமா, பேசும்போது கையை, அதெல்லாம் அவர்களுக்கு காட்டப்படும் முத்திரைகளாக இருக்கட்டும். நாம வேலை முடிச்சு களைப்பு படுத்துக்கிறோம், அப்படி படுப்பது கூட இறைவனுக்கு செய்யும் நமஸ்காரமாக இருக்கட்டும், வணக்கமாக இருக்கட்டும். நடந்து நாம போறோம், வேலை பண்றோம், அது பண்றோம், இது பண்றோம், கோயிலை சுற்றி வர்றோம் இல்லையா, அந்த பலனை அளிப்பதாக இருக்கட்டும். இது எல்லாமே செய்யும் போது அவனுடன் நாம் இரண்டர கலந்திருக்கிறோம். ஒரு வேலையை முழுமையாக செய்யும் போது அது நாம் அதனோடு கலந்திருக்கும் போது அவர்களுக்கு செய்யும் வேலையாகவே அது ஆகிவிடுகிறது. ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றிலும் இதை ஒவ்வொரு விதமாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்குள் நாம் ஐக்கியமாவது, நம்மை உணர்ந்து அவனுடன் இணைவது, இதைதான் சொல்லிட்டு. இப்போ சௌந்தரிய லகரியில இதை சொன்ன ஆதிசங்கரர் சிவானந்த லகரியில மனதை பல வகையான பல விஷயங்களுக்கு உபமானமாக சொல்லிட்டு இருப்பார். அதுல ஒரு பாடம், அதுல அவர் சொல்லுவாரு, மா கச்ச கிரீஷ ஏபோகோ மையேவ வாசம் குரு. எங்கேயும் போயிட, மா கச்ச எங்கேயும் போயிடாத கிரீஷ பரமசிவனே, மையேவ வாசம் குரு. ஹே போகோ அப்படின்னா நண்பனாகிய சிவனே, மையேவ வாசம் குரு, என்னுடனேயே என்னோடனேயே இரு, என்னோட மனசுலேயே இருந்துக்கோ. இதுல என்னவா உருவகப்படுத்துறாரு அப்படின்னா, ஆதி வேடுவராக உருவப்படுத்துறாங்க. சிவனே அப்படித்தானே இருக்கிறான். அந்த சிவன் நம் மனசுக்குள் வந்து குடியிருந்து கொண்டால் அந்த சிவன் நமக்குள் என்ன மாற்றத்தை விளைவிப்பான்? வேட்டுவனுக்கு என்ன தொழில்? வேடர்கள் என்ன பண்ணுவாங்க? வனத்தில் போய் இருந்தா வேட்டையாடுவாங்க, மிருகங்களை வேட்டையாடுவாங்க, பறவைகளை வேட்டையாடுவாங்க, அது மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதுல சிவனை வந்து ஆதி வேடுவராக உருவப்படுத்துறாங்க. நம்ம மனதை வந்து வனமாக ஊமைப்படுத்துறாங்க. நம்ம மனம் அப்படிங்கிறது ஒரு வனம், இல்லைன்னா வனம்னா மலர் வனம், தோட்டம் கிடையாது. மிருகங்கள் வாழுகின்ற அடர்ந்து இருக்கும் காடு, அந்த உருவமாக நம் மனதை அவங்க சொல்றாங்க. என்னுடைய மனதில் என்னதெல்லாம் இருக்கு? சிவனே நீ என்னுடைய நண்பனே, சிவனே நீ எங்கேயும் போடாத, இங்கேயே இரு அப்படிங்கிறாரு அந்த பாடல்ல. இங்கே இருந்தா என்ன நடக்கும்? நம் மனசுக்குள்ள அத்தனை மிருகங்கள் இருக்கின்றன. காமம், லோபம், மோகம், மதமாச்சாரியங்கள் அப்படிங்கிற அத்தனை மிருகங்களும் உள்ள நம்ம மனசுக்குள்ள இருக்கின்றன. எனக்கு தேவை அது எல்லாம் இல்லாம போய் நான் மன தூய்மையுடன் உன்னுடன் இணையணும். நீ ஆதி வேட்டுவன், உன்னுடைய தொழில் வேட்டையாடுவது. நீ எனக்குள்ள என் மனசுக்குள்ள வந்துட்டேன்னு வைங்க, உனக்கு வேட்டையாடுகிற அந்த பலன் உனக்கு கிடைச்சிடும். என்ன பலன்? எனக்குள்ளதான் இருக்குது, இத்தனை மிருகங்கள் உள்ள இருக்குது இல்லையா, அதையெல்லாம் வேட்டையாடுற பலன் உனக்கு கிடைச்சிடும். நானும் இந்த எல்லாம் நீ வேட்டையாடிட்டு இது எல்லாம் போயிடும், நீ மட்டும்தான் எனக்குள்ள இருப்ப அப்படிங்கிறது மாதிரி இதில் இந்த 100 பாடல்களிலும்
பல வகையான உவமைகளை சொல்லிட்டே போறாங்க. ஆனந்தாமிருத பூரிதா ஹரபதா போஜாலவால யதா ஸ்தைர்யோ வக்னமுபேத்ய பக்திலதிகாஷா கோபசாகான்விதா உச்சைர்மானச காயமான படலிம் ஆக்ரம்ய நிஷ்கல்மஷா நித்யாபீஷ்ட பலப்பிரதா பவத்துமே சத்கர்ம சம்பர்த்திதா. இதுல பக்தி கொடியில் முக்தி பழம் அப்படிங்கிற ஒரு விதமா சொல்றாங்க. என்னன்னா, ஆனந்தமாக இருக்கிற அமுத நீரால் யோசிக்கப்பட்ட சிவனுடைய பாத கமலம் இருக்கு இல்லையா, அதுல முளைத்து வளர்கின்ற திட சித்தம் அப்படிங்கிற கொம்பை பற்றிக்கிட்டு பக்தி எனும் கொடிகளும் அதனுடைய கிளைகளும் உபை கிளைகளும் உடையதாகிய இந்த உயர்ந்த மனம் அப்படிங்கிற பந்தல்ல படர்ந்து இருக்குது. என்னது? குற்றமற்றதாய் புண்ணிய செயல்களால் நன்கு வளர்ந்து எனக்கு என்னைக்குமே எனக்கு மனதிற்கு இனிமை தரக்கூடிய முக்தி எனும் முக்தி அப்படிங்கிற பழத்தை அளிப்பதாக அது இருக்கட்டும். இப்படி ஒவ்வொரு பாடலிலும் அந்த சிவனை ஒவ்வொரு ஊமையாக சொல்லும் போது எவ்வளவு அழகான படம் இதுல பிடிச்சு காட்டுறாங்க பாருங்க. ஒரு அழகான பாத்தி, அதுல ஊன்றி இருக்கிற கம்பு, அதை சுற்றி படர்கின்ற ஒரு கொடி, அதற்கு மேலே படரும் பந்தல், அதுல பூச்சி அரிக்காம இலை, அரும்பு, மலர், காய், இனிய பழம், எவ்வளவு அழகு! இறைவனுடைய திருவடியில் அதில் தியான ஆனந்தத்துடன் திட சுத்தத்துடன் நம்ம இந்திரியங்கள் எல்லாம் அதனுடைய தொழில்களை செய்யும் போது, இந்த யோகத்தால் காக்கப்படும் போது இந்த திடமான இந்த பக்தி எனும் உயர்ந்த மனத்தில் அந்த முக்தி கிடைக்கிறது. எதற்கும் பாருங்க. அண்டத்திலும் வெளியில் இருப்பதிலும் உள்ளே இருப்பதிலும், பிண்டத்தில் இருப்பதும் அண்டத்தில் இருப்பது, இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பாடல்களிலும் இந்த சான்றோர்கள் பெரியோர்கள் அனைவருமே இதை கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க. திருவாசகத்திற்கு உருவாக ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை பற்றி எல்லாரும் சொல்வதுண்டு. முதல் பதிகம் அதுல திருவாசகத்துல சிவபுராணத்துல என்ன சொல்றாங்க? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் அப்படின்னு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நாம டார்வின் தியரியில சொல்லுவாங்க, ஒவ்வொரு அறிவாக பெற்று நாம் 6 அறிவை பெற்று வந்திருக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸ், இதெல்லாம் அந்த அறிவியல் அறிவியல் பூர்வமாக இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இதுல இந்த நம்ம திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் என்ன சொல்றாங்க? இந்த புல், பூண்டு, புழு, மரம், விலங்கு, பறவை, மனிதன், இப்படி வரிசைய ஒவ்வொரு பிறவியாக கடந்து வந்துட்டு இருக்கிறப்போ தாவர சங்கமத்துள் அப்படின்னு சொல்றப்போ அது வெறும் தாவரங்கள், செடி கொடிகள் அது மட்டும் இல்லை, மொத்த இயற்கையில் இருக்கும் அனைவரும், மனிதர்கள் அனைவரும் சேர்ந்த அந்த சங்கமம் அப்படிங்கிறத அது குறிப்பிடுகிறது. என்ன
என்ன இத எப்படி விளக்குறது பாருங்க. நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இதை சொல்லிட்டு போறப்போ எல்லாவற்றையும் மொத்தமாக எடுத்து அதை ஒன்றாக சேர்த்து நம் மனதுக்குள் வைத்து ஒன்றாக தியானித்து இங்கிருந்து வெளிப்பட்டு வரும் அந்த பேரானந்தத்தை நாம் அடைய வேண்டும். பக்தியில் இணைந்து அதிலிருந்து முக்தி அடைவது. அதற்காகத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆரம்பத்திலேயே பேசியிருந்தோம், ஒரு குழந்தைக்கு உணவை ஊட்டும் போது அந்த விரலை காட்டி அதோ நிலா இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம காட்டணும். அப்போ நிலாவை பார்க்க வேண்டும், இந்த விரலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம் செய்வது இந்த விரலை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த நிலவின் அழகை நாம் பார்ப்பதே கிடையாது. இந்த அருளாளர்கள் எல்லாரும் ஒரு தங்களுடைய ஒவ்வொரு விரலை சுட்டி காட்டி அதோ பாருங்கள், இதன் பாதை வழியாக சென்றால் நீங்கள் முக்தியை அடையலாம். அறம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது. இதை கடந்து நாம் வீடு பேரு முக்திக்கு நாம் செல்ல வேண்டும். சிவனை வணங்கும் போது அந்த மங்களகரமானவன் அதை நமக்குள் கொடுத்து நம்மையும் அங்கு தன்னுடன் இணைத்து அழைத்து செல்கிறான் அப்படிங்கிறத இதுல நாம் பார்க்கணும். எப்படி அழைத்து செல்கிறான்? இப்போ இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம் வழி இதை போகும்போது அதை ஒரு உருவகம் போலவும் ஒரு சித்திர வடிவமாகவும் ஒரு ஸ்ரீ சக்கர வடிவமாகவும் ஏதோ ஒன்றின் மூலமாகவும் தான் அதை காட்டி அதை சொல்கிறார்கள். நாம என்ன பண்றோம்? அந்த சித்திரத்தின் அழகில் ஆழ்ந்து போகிறோம், அதில் இருக்கும் வண்ணங்களில் ஆழ்ந்து விடுகிறோம். அது நாம எங்கே அழைத்து போகிறது? எந்த இடத்திலிருந்து எந்த உயிர் நம்மை அழைத்து செல்கிறது? அதை நாம் தவற விட்டு விடுகிறோம். எங்கே தவற விட்டோமோ அதையெல்லாம் நினைவு கூர்ந்து பார்த்து அதை அடையும் விதமாக இன்றைய நாளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாளை இதையெல்லாம் நாம் சிந்திக்கும் போது என்ன சொல்லுவோம்? லிபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எட்டர்னல் பீஸ், அதாவது இந்த முடிவில்லாத பேரானந்த நிலை. இதை எப்படி கொண்டு சேர்ப்பது? இப்படித்தான் கொண்டு சேர்க்க முடியும். பஜனை பாடும்போது பஜனையில் ஆழ்ந்து விடுகிறாயா? அது ஒரு விதமான. உன்னுடைய தொழிலை செய்யும் போது அதில் ஆழ்ந்து விடுகிறாயா? அது ஒரு விதமான. எல்லாம் விட்டு மூச்சு பயிற்சியில இருந்து இடங்களை உங்களை அதையெல்லாம் கடந்து தியானத்தில், அதாவது ஒவ்வொரு வேலையை செய்வதும் அதில் செய்யும் போது அதில் ஆழ்வதே தியானம்தான். இதை நம் மூலாதாரத்தில் இருந்து நம்முடைய அந்த 3.5 அடி இருக்கும் அந்த யோக நித்திரையில் இருப்பது போன்ற பாம்பு வடிவில் இருக்கும் அதை நாடி இத்தனை லட்சக்கணக்கான நாடிகளின் வழியாக எடுத்து வந்து இங்கே நிறுத்தும் போது இத்தனை சக்கரங்களை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முடிச்சு, ருத்ர கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, பிரம்ம கிரந்தி, ருத்ர கிரந்தி அப்படின்னு முடிச்சுகளாக அங்கே தடைகள் இருப்பதை, அந்த தடைகளை கடந்து இது சென்று இங்கே சகசாரத்தை மலர வைத்து அங்கே சக்தியும் சிவனும் நடனம் களிநடனம் புரியும் போது அதில் பெருகும் அந்த நீராற்றல் அதில் ஆழ்ந்து நாம் இருக்க வேண்டும் என்பதை அதில்தான் நாம் உணர்கிறோம், அதில்தான் அதை நாம் பார்க்கிறோம். இதை பார்க்கும் போது என்ன சொல்லுவோம்? மொத்த படைப்பையும் சிவன் காட்டுகிறான்.
சர்வ சிருஷ்டியாவது சங்கார காரணனாகிய இறைவன் சர்வ சங்கார காலத்தில் எல்லாவற்றையும் தன்னகத்தே ஒடுக்கி பின்பு ஆன்மாக்களின் பல கண்மங்களை பரிபாகப்படுத்தல் பொருட்டு அவ்வுயிர்கள் புனருற்பவம் பொருந்துக என திருவுடம் மீண்டும் பிறக்க வைக்கும். என்ன சொல்லுவாங்க? பிரளய காலம். இந்த பிரளய காலத்தில் என்ன நடக்கிறது? இதுல அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தலை யார் பண்றாங்க? பிரம்மா. காத்தல் யார் பண்றது? விஷ்ணு பண்றாங்க. அழித்தல் யார் பண்றது? ருத்ரன் பண்றாங்க. இப்போ இதுல 5 வகையை அறிந்தவன் அப்படின்னு இதுல ஒரு இது வரும்போது 3 படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாவற்றையும் ஈஸ்வரன் மறைத்து வைக்கிறான். இந்த இத்தனையும் மறைத்து வைக்கும் போது அதை மறுபடியும் பிறக்க செய்யும் ஒன்றை செய்வதுதான் சிவனுடைய பணி. 5 தொழில்கள் ஆகின்றன. ஒரு முத்தொழில்கள் அல்ல, 5 தொழில்கள் ஆகிறது. பிரளய காலம் வரும்போது என்னதெல்லாம் நடக்குது? பிரம்மா முடிவுக்கு வருகிறார், விஷ்ணு முடிவுக்கு வருகிறாருங்க, யோக நிதிரையில் ஆழ்ந்து விடுகிறார். யமன் அழிந்து போகிறான். பணத்திற்கு அதிபதியாக இருக்கும் குபேரனும் அழிவடைந்து விடுகிறான். சோம்பலும் தூக்கமும் இல்லாத 14 வகையான இந்திரர்களின் வரிசைகள் இருக்கும். அவர்களும் தேவர்களும் அவர்களும் தூக்கத்தில், பெரும் தூக்கத்தில் ஆழ்ந்து விடுகின்றனர். ஆனால் சக்தியின் பதியாக இருக்கும் சதாசிவன் மட்டும் அந்த பிரளய காலத்திலும் விளையாடி கொண்டிருக்கிறார். என்ன அருமையான இது பாருங்கள். சிவனுக்கு தான் அந்த தன்மை இருக்கிறது. மறுபடியும் இவர்கள் அனைவரையும் மறுபடியும் பிறத்தல், காத்தல், மரணமடைதல், அது அனைத்தையும் மறைத்து விடுதல். பிரளய காலத்தில் மறுபடியும் அதை பிறக்க செய்தல். இந்த 5 தொழில்களையும் தொடர்ந்து இயற்கை செய்து கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த பிரளய காலத்தில் சிவன் மட்டும் அழிவை அடைவதில்லை. ஏனென்றால் சக்தி அவனுடன் இருக்கிறாள். அதுதான் அர்த்தநாரீஸ்வர தத்துவம். அர்த்தநாரீஸ்வரராக இருக்கும் போது வலது பக்கம் முழுக்க, வலது பக்கம் வெண்மையாக இருக்கிறான், இடது பக்கம் சிவந்த நிறத்தில் சக்தி இருக்கிறாள். இங்கே பிறநிலவை சூடி இருக்கிறாள், கங்கை இருக்கிறது. உடல் முழுக்க பாம்புகள் இருந்தாலும் கனத்த மார்பகத்தின் பாரத்துடன் மேலே சற்றே வளைந்த இடையுடன் சக்தி இருந்து கொண்டிருக்கிறாள். அதில் இது ஒன்று சொல்வார்கள், தாயே சக்தி, உனக்கு சிவனின் உடலை பாதி எடுத்த பிறகு உனக்கு திருப்தி வரலையா? மீதி உடலையும் எடுப்பது போல அந்த பாதி சிவன், அந்த சிவந்த உன்னுடைய நிறம் சிவனின் வெண்ணிறத்திலும் படர்ந்து இருக்கிறதே அப்படின்னு கேட்பது போல, சக்தியும் சிவனும் இணைந்து இருக்கும் போதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி ரெண்டும் இணைந்து இருக்கும் போதுதான் செயல்கள் நடைபெறும். அதைத்தான் இதில் இவர்களும் குறிப்பிடுகிறார்கள். நாமும் இந்த விதமாகத்தான் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் பிறப்பவர்கள் அனைவரும் இறப்பவர்களே. நடுவில் இருக்கும் நிகழ்வுகள் எல்லாம்
ஏதோ ஒரு நாடக மேடையில் நடக்கும் காட்சிகள். இப்பொழுது நான் இங்கே சிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்மால் சிரிக்க முடியாது. அவன் மேலிருந்து இந்த நேரத்தில் இது நடக்க வேண்டும் என்று ஒரு காட்சிப்படுத்துகிறான். அவன் சொல்வதைத்தான் நான் சிரிக்க நினைக்கிறேன், ஏன் எனக்கு துக்கத்தை கொடுத்தார் என்று கேட்க முடியாது. நாம் பெரும் துக்கத்தில் அழுது கொண்டிருப்போம். அப்போது அவன் தருவது சிரிக்கும் காட்சி. திருக்குறளில் சொல்லுவது போல இடுக்கண் வருங்கால் நகுக இனி அடுத்தூர்வ தகுத்தொப்பதில் என்று அந்த இடுக்கண் நிறைந்த சமயத்தில் நாம் சிரித்து கொண்டு இருக்க வேண்டியதாகிறது. சிரிக்க முடியாது, இங்க கண்ணீர் வழியும், இங்க துக்கம் பெருகும், இதிலிருந்து நான் எப்படி மீண்டு வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வேறு வழி இல்லை. இதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்றால் ஒன்றுதான், இனி அடுத்து வரும் கவலை இது போன்ற பெரிய கவலையாக இருக்காது என்னும் ஒரு வகையான ஒரே ஒரு ஆறுதல் மட்டும்தான். ஒவ்வொரு ஆன்றோரும் ஒவ்வொரு பெரியோரும் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தார்கள், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு துளியையாவது இந்த சிவராத்திரி நன்னாளில் ஒரு துளியேதாவது நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் இந்த ஒரு வருட பலம் இனி வரும் வருடங்களுக்கு நாம் இன்னும் சக்தியுடன் இயங்குவதற்கான ஒரு பேரருளை, பேராற்றலை அது அருளும் தன்மையுடையது. ஒவ்வொரு பதிகத்திலும் தேவாரமாகட்டும் திருவாசமாகட்டும் சிவனை சொல்லிக் கொண்டு இருக்கும் போது காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ள கள்வன். இங்கே நாயக நாயகி பாவத்தில் தான் அனைத்து அருளாளர்களும் இறைவனை பூஜை செய்கிறார்கள். என் உள்ளத்தை நீ கவர்ந்தாய் அப்படிங்கிறார் அவர். காதலாகி கசிந்துருகி கண்ணீர் பெருகி அந்த வார்த்தைகள் வந்து விழும் அந்த அழகை பாருங்கள். அதை பார்க்கும் போதே நமக்கு கண்களில் கண்ணீர் கசிந்துருகி நம் மனம் நெகிழ்ந்து நம் மனத்தை அப்படியே அழிப்பது போன்ற அந்த நெகிழ்வும் அந்த தன்மையும் நம் மனதில் இயைந்து இருக்க வேண்டும். ஒவ்வொரு அருளாளரும் அதைத்தான் சொல்றார்கள். எப்படி அவர்களால் இவ்வளவு அருமையாக இத்தனை விதமாக சொல்ல முடிந்தது? தங்களை அதிலேயே ஆழ்த்தி விட்டார்கள். அப்படி இருந்தால் மட்டுமே இதை சொல்ல முடியும். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோ பணிவோம் அல்ல இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. என்ன நடந்தாலும் சரி, நீ இத்தனை இடர்கள் எனக்கு முன்னால் வந்து இருக்கிறது, இத்தனை துன்பங்கள் எனக்கு முன்னால் வந்து இருக்கிறது, இத்தனை மரணங்கள் நம் முன்னால் வந்து இருக்கிறது, இன்பமே என்னாலும் இனி துன்பம் இல்லை. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்குழலோர் காதில் கோமார்க்கே நாம் என்னும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவிடினியே சேவடியினையே குறி அவனுடைய மலர் பாதங்களையே நாம் சரணடைந்தோமே. இதுக்கு மேல நாம என்ன சொல்ல முடியும்?
அவனுடைய மலர்பாதங்களை சரணடைஞ்சாச்சு. அவனே எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போயிடுவான். அந்த சிவத்தை அறிவதற்கு, அந்த சக்தியை பெறுவதற்கு நம்முடைய மூச்சு பயிற்சியும் நம்முடைய ஏன் எல்லாரும் இதையே சொல்றாங்க? உடல் ஆரோக்கியத்துக்கும் அதுதான், மன ஆரோக்கியத்துக்கும் அதுதான் ஒரே மருந்து. அந்த இதுதான் மருந்து என்பதை பல வேளைகளுக்கு நடுவில், பல சூழல்களுக்கு நடுவில் நாம் மறந்து போயிருக்கிறோம். அதை கொண்டு வந்து அதை நினைவுபடுத்தி பார்ப்பதற்கு இந்த சிவராத்திரி நமக்கு மிகவும் அற்புதமான ஒரு காரணியாக இருக்கிறது. போற்றி பாடல்களும் ஏன் பூஜை செய்கிறோம்? போற்றி பாடம் உனக்கு வேண்டும் என்றால் நீ மனதை வைத்து பெறக்கூடாதா? ஏனென்றால் அற்ப மானிட பிறவிகள் நாம். ஏதோ ஒன்றை அன்று பிடித்து கொண்டுதான் நம்மால் இயங்க முடியும். நமக்கு நீச்சல் தெரியும், தண்ணில் அது எல்லாருக்கும் தெரியாது. நீச்சல் கற்றுக்கொண்டவர்களுக்கு நீச்சல் தெரியும். ஆனா பெருங்கடலை கடந்து விட முடியுமா? படகு வேண்டும், கப்பல் வேண்டும். எதுவுமே இல்லாமல் நடுக்கடலை தூக்கி போட்டா ஒரு அண்டை பிடித்து கொண்டாவது ஒரு உதவி வரும் வரை, இல்லை என்றால் நாம் ஒரு அண்டை பிடித்து கொண்டாவது நாமே கரையேறும் வரைக்கும் ஒரு தேவையாக இருக்கிறது. நாம் அப்படி ஒரு அண்டாக, ஒரு பற்றுக்கோளாக இதை நாம் பிடித்துக் கொள்கிறோம். இது ஒரு கதையாக அல்ல, பல கதைகளாக எத்தனையோ பதிகங்களில், இத்தனை திருமுறைகளில், 12 திருமுறைகளிலும் அதையே சொல்கின்றன. ஆதிசங்கரர் அவருடைய சிவானந்த லகரி, சௌந்தரிய லகரி அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. திருவாசகத்தை இதனால் தான் உருகி 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 போய் இருப்பதால் இதனால் தான் அந்த பாடல்களை அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே ஏன் இதை இந்த பாடல்களில் இந்த என்ன சொல்றோம், இந்த சுவை நம்மை ஏன் நம் மனதை நெகிழ வைக்கிறது? நாம் இதில் எப்படி ஏன் ஆழ்ந்து விடுகிறோம்? எதை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று இருக்கும்போது இதை பிடித்து கொண்டு நான் வந்துடுறேயா அப்படின்னு சொல்றது. இதுல சொல்றாங்க, உற்றாரை நான் வேண்டேன், உற்றாரை யான் வேண்டேன், ஊர்வே வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைக்களர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருகி வேண்டுவதே. நம்மை, நம் மனதை ஒன்றில் ஆழ வைத்து, ஒன்றில் இணைய வைத்து, அதிலிருந்து இதையெல்லாம் நாம் செய்கிறோம். உன்னுடைய பாத கமலங்களை நான் சரணடைந்து விட்டால் எனக்கு வேறு இதுவே கிடையாது. சிவராத்திரியில் இதில் இருந்து இதற்கு முன்பு இதுவரைக்கும் பேசியவர்கள் அனைவருமே அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்னென்ன வகையினால் இந்த சிவராத்திரி மேன்மை பெறுகிறது, என்னென்னவெல்லாம் செய்து என்னென்ன பலன்களை அடைந்தார்கள் அப்படிங்கிற பலவற்றையும் அவர்கள் பேசியிருந்தார்கள். நாம் இந்த பேசியவர்களை கடந்து இத்தனை நூற்றாண்டுகளாக எழுதியிருக்கும் இவர்களுடைய ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு விதமாக நாம் நினைவு கூர்ந்து இதை வந்திருக்கிறோம். இந்த திருமந்திரங்கள், இந்த என்ன நம்ம சித்தர்கள் பாடல் தான் அது. இன்னொரு பாடல்ல சொல்லுவாங்க, சிவனை பற்றி சொல்லும்போது
திகிரி முதுநீர் திகிரி நாடாத்தும் அந்த காலத்திகிரி முதலியன யாவும் கடல் கிடந்த நீலத்திகிரி அணையார் பிஞ்சகா பிறப்பிலி கொன்றையம் முடியினாய் கூடலாள வாயினாய் நின் தயங்கி ஆடலே வியப்பதே நியமமே அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இந்த உலகம், இந்த இது எல்லாமே உன்னுடைய ஆடலில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிஞ்சகா பிறப்பிலி, பிஞ்சகான்னா இது வரைக்கும் முடியுடையவன், பிறப்பில் உனக்கு பிறப்பிறப்பு எதுவும் கிடையாதுப்பா. கொன்றைய முடியினா, ஏன் உனக்கு கொன்றை பிடிச்சிருக்கு, அந்த கொன்றையை சூடி இருக்கிற கூடலாள வாயிலாய், அந்த கூடலில் இருக்கிறவனே நின் தயங்கி ஆடலே நியப்பதே நியமனே. உன்னுடைய தாண்டவத்தை, உன்னுடைய நடனத்தை, உன்னுடைய ஆடலை காண்பதே அதுதான் நியமமாக இருக்கிறது. அதை கண்டாலே போதும். எங்கே இருக்கிறது அது, அதுதான் குறிப்பிடப்படுகிறது. மூலாதாரத்தில் இருந்து திரும்ப திரும்ப இதை 4 முறை 5 முறை பல முறைகளை இதையே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவர் சொல்லும் போது நாம் இதையே குறிப்பிட வேண்டியது இருக்கிறது. இங்கே எல்லாம் மூலாதாரத்திலிருந்து வந்து ஒவ்வொரு முடிச்சுகளாக இத்தனை தத்துவங்கள் அடங்கிய பகுதிகளை வந்து இங்கே வருகிறாய் என்று சொல்லும் போது இந்த ஒரு கை நீட்டி இதை காட்டுகிறதாக கருதக்கூடாது. அது காட்டும் இடத்தில் என்ன இருக்கிறது அதை உணர்ந்தால், உள்ளே உணர்ந்தால் மட்டுமே உள்முகமாக பயணம் செய்து மானசீக பூஜையை போல நான் இங்கிருந்து இங்கு வருகிறேன், என் உடலில் இதுவெல்லாம் இருக்கிறது, இதை கடந்து வருகிறேன், இங்கு வந்து இதை மலரச் செய்கிறேன் என்று சொல்லும் போது அறிவியலில் லாஃபிங் கேஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த லாஃபிங் கேஸ் வந்து அதை முகர்ந்து பார்த்தால் போதும் சிரிக்க ஆரம்பிச்சுப்பாங்க. இப்போ நாம இங்க இந்த சக்தியை நாம் எடுத்து இங்கே மலரச் செய்யும் போது ஒரு வினையூக்கி நமக்கு லாஃபிங் கேஸாக இருந்து சிரிக்க வைக்கிறது போல் அல்ல இது. நாம் இதில் ஒன்றும் போது அது கொண்டு வந்து நம்மை மலரச் செய்து இருக்கும் போது அந்த ஆற்றலை நம்முடன் கலக்க வைத்து இதுதான் உண்மையான பேரானந்தம், இதுதான் அந்த ஆனந்த நகரில் நாம் மிதக்கிறோம் என்னும் அந்த பரவச இன்பத்தை, அதைத்தான் சொன்னேன் முதலில் குறிப்பிட்டது போல, சிற்றின்பத்தில் இருக்கும் அந்த பரவசம் ஒரு நொடியில் மாறிவிடும். இந்த இதில் நாம் இந்த சகசிராரம் மலர்ந்து அதில் அந்த நீர் அந்த வழிந்து நம்மை நனைக்கும் போது அப்படியே அந்த ஆனந்தத்தில் நாம் அனுபவிப்போம் இல்லையா? திரும்ப திரும்ப அதை தேடி போகச் செய்யும். அதை ஒரு முறை பெற்றால் போதும். இந்த நாள் அதை நீங்கள் ஒரு முறை பெற்றீர்கள் என்றால் இனி வரும் எல்லா நாட்களிலும் அதைத்தான் நம் மனம் திரும்ப திரும்ப எடுத்து போகும். அது உதாரணமாக இல்லை, இதுவும் நாம் பள்ளியில் படிக்கும்போது வாசிப்போம்,
அது தியரின்னு சொல்லுவோம். கெமிஸ்ட்ரி லேப்ல போய் செய்யும் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது அது பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாம் இன்று பேசும், இன்று நினைவு கூர்ந்து பார்க்கும் இவை அனைத்தும் தியரியாக இருந்தால், நம் உள்முகமாக பயணம் செய்து இதை நாம் உணர்ந்து வரும் போது அது பிராக்டிக்கலாக, அனுபவபூர்வமாக நாம் அண்டமும் பிண்டமும் வேறு வேறல்ல என்று உணரும் போது, நாம் இந்த அனைத்து தாவர சங்கமத்திலும் ஒருவர்தான் என்று உணரும் போது, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்று பார்க்கும் போது, நானும் பிரம்மம்தான், நீயும் பிரம்மம்தான் என்று உணரும் போது, அனைத்தும் ஒருவர்தான், பேரரும் இறையாற்றலின் பிண்டமாக ஒவ்வொரு துளியாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து வரும்போது அங்கே ஒரு வேற்றுமை நிகழாது. இந்த நீரும் நான் தான். இந்த நீரை நாம் மாசுபடுத்த மாட்டோம், நிலத்தை மாசுபடுத்த மாட்டோம். இந்த நெருப்பு நமக்குள் என்னவெல்லாம் விளைவிக்கின்றது, எதையும் நம்மால் மாசுபடுத்த முடியாது. எல்லாம் நமக்குள் ஒன்றாகத்தான் தெரியும். இப்பொழுது நடப்பது போன்ற போர் நிகழாது. இந்த அனைத்தையும் மாற்றி நம் ஒரு சாந்த நிலைக்கு, அன்பே சிவம் என்னும் நிலைக்கு மனிதர்களை அளித்து செம்மைப்படுத்தும் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதைத்தான் அத்தனை ஆண்டோர்கள் பெரியோர்கள் பாடி வைத்தார்கள். அதைத்தான் நாம் அனைவரும் நினைவு கூறுகிறோம், பாடுவோம். இந்த சிந்தனையை நாம் எப்போதும் நினைவு கூறுவோம். பேரானந்த நிலையை அடைவோம். பஜனையாகட்டும், தியானமாகட்டும், மூச்சு பயிற்சியாகட்டும், அத்தனையும் ஒரு ஆன்மீக பலத்தையும் நமக்கு உடல் ஆரோக்கியம் நமக்கு முக்கியம். அதையும் அளிக்கிறது, மன ஆரோக்கியத்தையும் அளிக்கிறது. எல்லாவற்றையும் அதுதான் தரும் நமக்கு. தொடர்ந்து சில பாடல்களை பாடணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தது. அது முடியுமான்னு தெரியல. ஏதாவது ஒரு பாடலை பாடி நமசிவாயா என்னும் இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணுவாங்க, ஓம் நமசிவாயா அப்படிங்கிறத. அதை முடிந்த அளவு ஒரு சாண்டிங்காகவோ ஒரு பாடலாகவோ பாடி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா,
சிவாய ஓம். ஹர ஹர சிவ சம்போ. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய ஓம். ஓம் ஓம் சிவாய ஓம். ஹர ஹர சிவ சம்போ. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய ஓம். ஓம் ஓம் சிவாய ஓம். ஹர ஹர சிவ சம்போ. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய ஓம். ஓம். ஷியாம் எம்எம் நேயர்கள் அனைவருக்கும் என்ன முதல்ல நம்ம கவிஞர் திருவண்ணாமலை சரவணன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த சிவராத்திரியில நாம் இவ்வளவு சிவ நாமத்தில் ஆழ்ந்து சிவனுடைய நினைவுகளில் திகழ்ந்து அவனுடைய அருளை பெறுவதற்காக என்னவெல்லாம் பண்றோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்மை நினைவு கூற செய்ததற்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு பாடலோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு கீதாஸ்ரீ அம்மா அவர்கள் வந்துட்டாங்க. வணக்கம்மா. இந்த ஒரு பாடலோடு இதை நாம முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சிவானந்த லஹரியில ஆதிசங்கரர் ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க. அதான் நம்ம கொஞ்சம் முன்னாடி கூட 2 பாடல்கள் பார்த்துருந்தோம். 100 பாடல்கள்ல ஒவ்வொன்றையும் ஊமைப்படுத்துவது. மனதை அடர்ந்த காட்டுக்கு அந்த மிருகங்களை ஒண்ணு பார்த்தோம். இன்னொன்னு அந்த முக்திக்கு பலம் கிடைக்கிறத பார்த்தோம். இப்போ இதை மேகத்துக்கும் சிவனுக்கும் ஸ்லேடையாக சொல்ற இந்த பாடலோடு நாம இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். காருண்யாமிருத வர்ஷினீம் கணவிபத் கிரீஷ்மச்சா சிதா கர்மடம் வித்யாசஸ்ய ஃபலோதயாய சுமனஸ் சம்சேவ்ய இச்சாகிருதிம் நிருத்ய பக்த மயூரி மத்ரி நிலையம் சஞ்சச்சடா மண்டலம் சம்போ வாஞ்சதி நீலகந்தர சதா துவாமே மனச்சாதக அப்படின்னு சொல்றாரு. மேகத்துக்கும் சிவனுக்கும் ஸ்லேடையாக கருணையால் அமுத மலையை பொழிவதும் கடுங்கோடையில் கொடிய துன்பத்தை போக்கும் தொழில் முனைந்ததும் வித்தை என்னும் பயிர் நல்ல பயனை தருவதற்காக நல்ல மனம் படைத்த விவசாயிகளால் வேண்ட அவர்கள் தான் விருப்பப்படுறாங்க இது வேணும் அப்படின்னு. நடனமாடும் மயில்களாகிற பக்தர்களை உடையதும் மலையின் மேலே உறைவதும் சலிக்கின்ற மின்னல் கூட்டங்களுடையதும் ஆகிய கார்மேகமே அப்படின்னு சொல்றாங்க. மங்கள சொரூபியே, எனது மனமாகிய இந்த சாதக பட்சி உன்னை எப்போதும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறது.
எப்படி விவசாயிகள் மேகத்திற்காக காத்திருக்கிறார்களோ அதை போல நம்முடைய மனத்தில் இருந்து அந்த சிவனுக்காக அவன் நம் துன்ப காலத்தில் நம் துன்பத்தை தீர்க்கும் அமிர்தத்தை, கருணை என்னும் அமிர்தத்தை பொழிவதாக வருவதாக